Good evening teachers. இன்னைக்கு நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அப்போகேமி அப்போஸ்போரி பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்போரான்ஜியேட் லெப்டோஸ்போரான்ஜியேட் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ யூஸ்போரான்ஜியேட் லெப்டோஸ்போரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்போரான்ஜியேட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் டெவலப் ஃப்ரம் த a group of superficial cell. சரிங்களா? ஆக்சுவலா வந்து ஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகுறது வந்து group of superficial cell தான் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அதே போல the cells divided a periclinal into primary wall layer and the inner primary sporogenous tissue வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அதே போல the outer wall layer from the wall of the sporangium while inner sporogenous cell divided என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மியாட்டிட்டிக்கலி நமக்கு வந்து டிவைட் ஆகுது. அதாவது ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு மியாசிஸ் டிவிஷன் ஃபார்மேஷன் அப்ப நமக்கு வந்து ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும். எப்பயுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மைட்டாசிஸும் வரும், மியாசிஸும் வரும். ஓகேங்களா? நமக்கு ஒரு செல் ரிப்பேரிங் ப்ராசஸ், அதாவது வந்து ஒரு செல் ஒரு திசு சேதம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை திரும்ப உருவாக்குது பாருங்க, அந்த கேரக்டர்ல மட்டும்தான் மைட்டாசிஸ் வரும். ஆனா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வரும்பொழுது மைட்டாசிஸும் வரும், மியாசிஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ்போரான்ஜியேட்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெவலப் ஃப்ரம் த குரூப் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு லைகோபோடியம், செலாஜினல்லா, ஈக்விசிட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள். அதே போல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெப்டோஸ்போரான்ஜியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ லெப்டோ அப்படின்னாலே என்ன மீனிங்னா ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா சிங்கிள் சூப்பர்ஃபிஷியல் செல், ஒரே ஒரு சிங்கிள் சூப்பர்ஃபிஷியல் செல் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது ஃபார்ம் ஆகுது. இது நமக்கு டிவைடட் டிரான்ஸ்வர்ஸ்லி டு ஃபார்ம் அவுட்டர் அண்ட் இன்னர் வால். இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா அவுட்டர் அண்ட் இன்னர் வால் ஃபார்ம் பண்ணுது. இதே மாதிரி தான் யூஸ்போரான்ஜியேட்லும் அவுட்டர் அண்ட் இன்னர் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது while the inner cell form the stalk of entire sporangium developed from the outer cell. சரிங்களா? என்டையர் ஸ்பொராஞ்சியமும் எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அவுட்டர் செல்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது ஃபார்ம் ஆகுது. இது ஒரு முக்கியமான கேரக்டர். சரிங்களா? இதுலயே வந்து நமக்கு இது அவுட்டர் வால் லேயர், இதை நமக்கு நமக்கு யூஸ்போரான்ஜியேட் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் யூஸ்போரான்ஜியேட் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இது எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இன்னர் ஸ்போரோஜினஸ் செல்ஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்ப யூஸ்போரான்ஜியேட்னா இன்னர். அதே மாதிரி நமக்கு லெப்டோஸ்போரான்ஜியேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்ப ரெண்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நினைப்பு வச்சுருங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் அதே போல நமக்கு முக்கியம். இதுல பாருங்க sporogenous tissue divided myotically to form give rise to the haploid spore, அதாவது tapetal initial form 2 layer of tapetum நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் ஆகுது. இது வந்து லெப்டோஸ்போரான்ஜியேட்ல. சரிங்களா? பாருங்க இந்த tapetum அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு நம்ம லெப்டோஸ்போரான்ஜியேட்ல தான் பார்க்கிறோம். யூஸ்போரான்ஜியேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கேரக்டர் பார்க்கல. இதுல எது அட்வான்ஸ்டு கேரக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா லெப்டோஸ்போரான்ஜியேட் தான் நமக்கு வந்து அட்வான்ஸ்டு கேரக்டர். யூஸ்போரான்ஜியேட் வந்து நமக்கு பேசிக், அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெர்ரிஸ், பாலிபோடியம், மார்ஷிலியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெப்டோஸ்போரான்ஜியேட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ யூஸ்போரான்ஜியேட், லெப்டோஸ்போரான்ஜியேட் ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹோமோஸ்போரி, ஹெட்டிரோஸ்போரி நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதே போலதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதோட கேரக்டர் பேஸ் பண்ணி வரும். அப்ப ஹோமோஸ்போரஸ் டெடோஃபைட் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் பிளான்ட் ப்ரொடியூஸ் த, அதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஸ்போர் ஜெர்மினேட் டு த கேமெட்டோஃபைட், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் ஸ்போர் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து ரெண்டும் சிமிலரா இருக்கலாம். அதாவது மெயின் கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இதே நமக்கு ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு நினைங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்,
அதாவது மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஒன்று சின்னதா இருக்கும், இன்னொன்று வந்து பெருசா இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நமக்கு வந்து ஹெட்ரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுல ரெண்டுமே சின்னதா இருக்கலாம். ஹோமோஸ்போரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சின்னதா இருக்கலாம் அல்லது ரெண்டுமே பெருசா இருக்கலாம். ஆனா ஹெட்ரோஸ்போரியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சின்னதா இருக்கும், ஒன்னு பெருசா இருக்கும். சரிங்களா? இப்ப சின்னதா இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போரை வந்து மேல் கேமெட்டோபைட்னும், பெருசா இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட்டோபைட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் மேல் கேமெட்டோபைட் நகரக்கூடியதா இருக்கும். ஃபீமேல் கேமெட்டோபைட் அதாவது மெகாஸ்போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகராத அமைப்பா நமக்கு இருக்கும். நான் மொடைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹோமோஸ்போரிக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா லைகோபோடியம், கிளப்மாஸ். அதாவது லைகோபோடியம்ங்கிறது வந்து அதோடைய காமன் நேம் கிளப்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈக்குசிட்டம் இது வந்து நம்ம தெரியும், குதிரைவாலி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு கேட்கலாம். ஹாஸ்டைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலட்டம் அதே மாதிரி டெம்பஸ்டிஸ், இந்த விஸ்கி ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல பில்லோ கிளசம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா ஹோமோஸ்போரிக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நமக்கு ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. இது கிட்டத்தட்ட ஒரு 9 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது இந்த சலாஜினல்லா, ஐசடைஸ், மார்சிலியா, இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. சலாஜினல்லா, ஐசடைஸ், ஸ்டைலட்டிஸ், மார்சிலியா, பைலேரியா, ரெஜினிலிடியம், சால்வினியா, அசோலா, பிளாட்டோசோமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஸ்போரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பாத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். நீங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எண்டோஸ்போரிக்கும் எக்ஸோஸ்போரிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இது வந்து நமக்கு 2019 பிஜி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்டோஸ்போரி எக்ஸோஸ்போரி கேமெட்டோபைட்டிக் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்ப எண்டோஸ்போரிங்கிறது டெவலப் வித் எ ஸ்போர் யூஸ்வலி என்டையர்லி அல்லது லார்ஜ் பார்ட். ஸ்போர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்டையர் அல்லது பெரிய பகுதியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகக்கூடியது. ஆக்சுவலா இது நமக்கு வந்து டெவலப் அவுட் சைடு த ஸ்போர் வால். எக்ஸோஸ்போரி அப்படின்னா அவுட் சைடு த ஸ்போர் வால். அதே மாதிரி நமக்கு எண்டோஸ்போரிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரியை பேஸ் பண்ணி தான் எண்டோஸ்போரி வரும். எக்ஸோஸ்போரிங்கிறது ஹோமோஸ்போரியை பேஸ் பண்ணி வரும். ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து சிமிலரான கேரக்டர். இது நினைப்பு வச்சுக்கணும். எண்டோ அப்படின்னா ஹெட்டிரோ, எக்ஸோ அப்படின்னா ஹோமோ. சரிங்களா? இது ஏதாவது ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நினைப்பு வச்சுக்கோங்க. எண்டோ, ஹெட்டிரோ, எக்ஸோ, ஹோமோ. சரிங்களா? இதுல ஈஸியா நீங்க நினைப்பு வச்சுக்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோ எது நினைப்பு வச்சுக்கலாம், எண்டோ, எக்ஸோ, ஹோமோ. ஏன்னா இங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஹோம், ஹோம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு. சரி, ரைட், இப்படி வச்சுக்கலாம். ஹோம் அப்படின்னா வீடு. வீடு எங்க இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸோ ரொம்ப வெளிப்பகுதியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்பு வச்சுக்கணும். மீதி இருக்கிறது எண்டோஸ்போரி. அப்ப ஈஸியா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டுக்கு வந்துடும். அடுத்தது the food deposited on the spore. அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் கேமெட்டோபைட் சலாஜினல்லா. ஏன்னா இது எல்லாமே ஹெட்டிரோஸ்போரி கேரக்டருக்கு வரதுனால ஹெட்ரோஸ்போரிக்கு கேரக்டருக்கு வர எக்ஸாம்பிள் எல்லாமே எண்டோஸ்போரிக்கு வந்துடும். சரிங்களா? அதே போல எக்ஸோஸ்போரி வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸோட கேரக்டருக்கு வரதுனால அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு the occur homosporous vascular plant the produce only one type of spore மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸோஸ்போரி ஹோமோஸ்போரஸ்ங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து எல்இடி பல்ப் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. சரிங்களா? லைகோபோடியம், ஈக்குசிட்டம், டிரையாப்ட்ரிஸ், டெர்ரிஸ், அடியாண்டம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோஸ்போரியை பேஸ் பண்ணி குறிக்கக்கூடியது. அப்ப இதை விட்டுட்டு எது வந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரி அப்படிங்கிறத வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ எல்இடி பல்ப் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. லைகோபோடியம், ஈக்குசிட்டம், டிரையாப்ட்ரிஸ், டெர்ரிஸ், அடியாண்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோஸ்போரிக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்கலாம். சரி, அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த டைப் வந்து நமக்கு டீலோம் தியரியோட டைப். டீலோம் தியரியும் சுவாரஸும் பார்க்கணும். சரிங்களா? இது ரெண்டும் முக்கியம். அடுத்த வீடியோல உங்களுக்கு இது ரெண்டும் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.